இந்த வார்த்தைகள் மனிதனை உயிர்ப்பிக்கிறது. வார்த்தைகள் மனிதனை உயிர்ப்பிக்கிறது, அற்புதம் செய்கிறது. அநேகரை எல்லோரையும் அது பரலோகத்தின் நேர கொண்டு போவதற்கு அதுவே ஒரு வழியாக இருக்கிறது. வார்த்தை என்றால் இயேசு, இயேசு என்ற வார்த்தை இந்த பூமியில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு, வாசலில் உட்கார்ந்து இருங்கள். நீங்க குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஏன் வாசல்லே உட்கார்ந்து இருக்கிற, வீட்டுக்குள்ள போ. ஞாபகம் இருக்கா? முன்னாடி நாட்கள்ல, இப்பெல்லாம் யாரும் வாசல்ல உட்கார்றது கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள போய், அதாவது ஒரு ரூம்ல இன்னும் சொன்ன பாத்ரூமா சரி பெட்ரூமா சரி, அவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க, படுத்து இருக்கிறாங்க, நின்றுகிட்டு இருக்காங்க. எதோட? போனோட. இல்லையா? அப்ப முன்னாட்கள்ல அந்த மாதிரி அனுபவம் இல்லை. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன் எல்லாம் இல்லைன்றதா உண்மையை சொல்ல முடியும். அப்ப அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் என்னன்னா, வாட்ஸ்அப்ல உட்காந்து வேடிக்கை பாக்குறது. சாயங்காலம் ஆனா வாட்ஸ்அப்ல உட்காந்துருவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்படியே ரோட்ல யார் யார் போறா, என்னென்ன செய்யறாங்க, எத்தனை வண்டி போகுது, யாராவது புதுசா வர்றாங்களா. அந்த கிராமங்கள்ல போனீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு யாராவது புதுசா தானே, எப்பா யார்ப்பா நீ, எந்த ஊரு, எங்க இருந்து வர்ற, இது விசாரிக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வராது இல்லைங்க. ஏதாவது அட்ரஸ் சொன்னோம்னா அதை வந்து அதுல நம்ம ஜாதகத்தையே சொல்லிடுவாங்க. அப்படியாக இந்த வாட்ஸ்அப் படியில உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய அனுபவத்தை பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, வாட்ஸ்அப் படியிலே உட்கார்ந்து இருங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லும் போது நம்முடைய காரியங்கள் நமக்கு நினைவு வரட்டும். யாரெல்லாம் இப்பயும் வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கு வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கும். அல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மூஞ்சி கூட கழுவாம எந்திரிச்சோன்னே போய் அப்படியே போய் உட்கார்ந்துருக்க ஒரு அனுபவம் இருக்கு. அப்படிலாம் இல்லை, சரிங்களா? ஆயத்தமானவர்களாய், சொல்லுங்க, ஆயத்தமானவர்களாய் நாம் வாசப்படியில் அமர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். நாள் எல்லாரும் சொல்லுங்க, வாட்ஸ்அப் படியிலே உட்காருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல போது வாசப்படியிலே உட்காருங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் வாசற்படியிலே ஒருவர் நிற்கிறார், ஒருவர் வர காத்திருக்கிறார். அவர்தான் உங்கள் இயேசு கிறிஸ்து. எடுத்துக்கொள்ளும் சுவிசேஷம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வாசப்படி உட்காருங்க உடனே அது எதுக்காகன்றதுன்னு கேட்டீங்கன்னா அதற்குரிய வசனத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கே நின்று நம்முடைய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார் என்றால், நம் வாசற்படியில நின்று நம்மை அழைக்கிறவராய் பார்க்கிறோம். அவருக்கு சகல அதிகாரம் உண்டு உள்ள வர்றதுக்கு. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் இன்றைக்கு வாசற்படியில நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் நம் விருப்பத்தின் தேவன், நிர்பந்தத்தின் தேவன் அல்ல. அவர் நம்மை அடிமைத்தனமாய் மாற்றுகிற தேவன் அல்ல, சுயாதீனமாய் நம்மை உண்டாக்குகிற தேவன். எடுத்துக்கொள்வோம், இந்த வாசற்படியில் நிற்கிற அனுபவங்கள் 7 வாசற்படியில் இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க. ஆனால் சாத்தியமானா அது பார்ப்போம், இல்ல அடுத்த வாரம் தொடர்ந்து வருவோம். முதலாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி, இங்கே ஒருவர் வாசற்படியில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வாசற்படிக்கு பேர் என்னென்றால் கூடார வாசல். முதலாவது கூடார வாசலில் உட்கார்ந்திருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆமென். பாருங்க, இங்க ஆபிரகாம் தன் கூடார வாசலிலே அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நீங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி ஒரு சேர் இருக்கு, அந்த ஈ சேர் சொல்லுவாங்க, அதாவது படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த சேரை வந்து வயசானவங்க எல்லாரும் என்ன செய்யணும், வாசப்படியில போட்டுருப்பாங்க. அப்படியே படுத்துக்கிட்டே இருந்து அப்படி வெளியில பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு சமாதானமா இருக்கும். அப்ப அந்த வாசற்படியிலே ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வசனம், ஆபிரகாம் கூடார வாசலில், அப்படியே வீட்டு வாசல் அவர் என்ன செய்யறாரு, படுத்து இருக்கிறாரு, இல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த இடத்துல பாருங்க,
அப்படி இருக்கும்போது எப்பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு யாராவது வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போமானால் நம்ம எங்க நின்று எதிர்பார்ப்போம்? வாசல். ஏன் வாசல்ல நிக்கிற? யார் வர்றாங்களா? யார் வர்றாங்களா? யார் வரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் வாசல் நிக்கிற? அப்ப அந்த வருகையை நாம் பார்க்க வேண்டும் என்றால், வருகை நமக்கு அவசியம் என்றால் நான் வாசப்படியிலே காத்திருக்க வேண்டும், வாசப்படியிலே அமர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வெளியில வந்து வீட்டுல விருந்தாடி வராங்க, தட்டி தட்டி பாக்குறாங்க நிறைய வீட்டுல. உள்ள பூட்டி இருக்கு, அந்த பல ரூம் இருக்கிறனால எல்லா ரூம்லயும் பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அதுல நிறைய பேர் டிவி ரூம்ல சவுண்ட சத்தமா வச்சுட்டு இருக்காங்க. சில வீடுல காலிங் பெல் கூட உள்ள வச்சிருக்காங்க. வெளியில தான் அவங்க கத்தி கத்தி பாக்குறாங்க. அம்மா அப்படி கத்துறாங்க. இப்ப போன் இருக்கனால உடனே சிலர் கூப்பிட முடியுது. ஒரு சிலர் அதை கூட அட்டன் பண்றது கிடையாது. கத்தி கத்தி பார்த்துட்டு கடைசியில வீட்டுல யாருமே கதை திறக்கலாம்னு என்ன செய்றாங்க? போயிட்டு சொல்றாங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், தட்டி தட்டி பார்த்தேன், நீங்க என்ன செய்யல? கதவை திறக்கல. ஆனா அன்றைக்கு அப்படி இல்ல. வாசற்படியிலே எப்பொழுதும் காத்து இருக்கிற ஒரு ஆபிரகாமை பார்க்கலாம். கூடார வாசலிலே உட்கார்ந்து இருந்தார். கூடார வாசலிலே அவர் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் இருந்தது நிமித்தமாக அங்கே 3 தேவ தூதர்களை காண முடிந்தது. இப்ப நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் நினைக்கிறோம்? நம்ம கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துட்டு கொடுக்கிற மாதிரி அவர் காங்கிரீட் வீடை பொத்துட்டு கொடுப்பாரோ? அவர் வர வேண்டிய வழி ஒரே ஒரு வழிதான். எந்த வழி? நம்ம வீட்டோட வாசற்படி. நான் எங்க வீட்டுக்குள்ள போகும்போது சொல்லுவேன், சில நேரங்கள பொருட்களை சதுரி கிடக்கும். நான் போனோன்னு சொல்லுவேன், இப்படி இருந்துச்சுன்னா ஏசாப்பா அப்படி உள்ளுக்குள்ள வருவாரு. ஏசாப்பா உள்ள வரும்போதே அந்த பிரசன்ஸ் இருக்கணும், அந்த பார்க்கும் போதே அந்த சமாதானம் உள்ள வருவாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏசப்பா வாசற்படிக்கு வருவதற்கு ஆயத்தமெல்லாம் இருக்கிறார். எத்தனை வீட்டுக்கு முன்னாடி அலங்கோலமா இருக்கு. நிறைய வீடுகளை பார்த்திருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப டேட்டி அசிங்கமா கன்றாவியார் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். புல்லு வெட்டாம பெரிய பெரிய வசதியா அந்த மாதிரி வீடுகளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கோபமா வரும். ஏன் இப்படி இருக்கிறாங்களோ? ஏன்னா வாசற்படியில ஒருத்தர் வந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு, கதவை தட்ட தயாரா இருக்கிறாரு. ஆனால் அன்றைக்கு ஆபிரகாமுடைய வாசற்படியிலே யாருன்னா 3 தெய்வ தூதர்கள். அவர்களை கண்டவுடனே ஆபிரகாம் அந்த இடத்துல எப்படி சொல்லப்படுது? அவர் மெடிடேட் பண்ணியிருக்கிறார். அது எப்படின்னா அந்த வாசப்படியில உட்கார்ந்து அவர் ஏதோ ஒன்றை எல்லாம் தியானித்துக் கொண்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்பொழுது 3 புருஷர் வரும்போது அந்த வார்த்தை சொல்லப்படுது. 3வது வசனம் வாசிங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால். 3வது வசனம். ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அங்க அவர்களுடைய விருப்பத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அவர் விரும்புகிற விருப்பத்தை திரியேக தேவனுடைய அனுபவமாகிய 3 தூதர்களை அங்க பார்க்க முடியுது. நிறைய நேரங்கள இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியாததா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் வாசப்படியில நின்னு தேடி பார்க்கும் போது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுவார். இல்லையா? ஒரு காலத்துல நான் வேலையை விட்டுட்டு நைட்டு 11 மணி 12 மணி வரும்போது எனக்கு தெரியும் எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, எங்க வீடு மாடி வீட்டுல இருந்துச்சு, நேரு தெருல. அப்ப வாசப்படியில கீழே இறங்கி வர முடியாது. அந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கு, குட்டி ஜன்னல். அந்த ஜன்னல் கிட்டத்தட்ட வாசப்படிக்கு நிகரா இருக்கும். அந்த ஜன்னல் பக்கத்திலே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படியே ஜன்னல் திறந்துட்டு வரேனான்னு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா 11 மணி 12 மணி ஆயிரும். அப்ப அந்த வாசப்படியில நான் வந்த உடனே தான் எந்திரிப்பாங்க, அதுவரை உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த வருகையை எதிர்நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் வாசற்படி கிடைக்குது. இங்க ஆபிரகாம் அதை பார்த்ததினாலே ஆபிரகாமுக்கு தேவ தூதர்கள் வெளிப்பட்டார்கள். அவருக்கு கூட வந்த உடனே ஆபிரகாம் செய்றாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க, உங்களை தேடி வருகிற தேவனை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அவர் வரும்போது அவரை இன்வைட் பண்ணி நீங்க எப்படியாவது உள்ள கூட்டிட்டு. இந்த விருந்தாடி நிறைய பேர் வந்துட்டு வந்து நம்ம வீட்டுல வந்து பேசுவாங்க, பழகுவாங்க, பார்ப்பாங்க. நான் நிறைய வீடுகளில் போன பார்த்திருக்கேன். குடி தண்ணி கூட கொடுக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு குறைவு. கிளம்புற போகும்போது சரி நாங்க கிளம்புறோம், சாப்பிட்டு போறீங்களா? எப்ப கேட்பாங்க? கிளம்பும் போது. இல்ல இருக்கட்டும், அடுத்த முறை வந்தா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். எப்ப சொல்லுவாங்க? கிளம்பும் போது. சாப்பிட்டுட்டு போறீங்களா? அடுத்த முறை வந்தா கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிம்பாங்க. இந்த நேரம் வந்தப்ப நீங்க சாப்பாடு போட்டது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த நிச்சயம் சாப்பாடு போயிடும். அது போல ஒரு சில வீட்டுல என்ன செய்வாங்க? சாப்பிடுறீங்களா அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டா அந்த நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, சாப்பிடுறீங்களா கேட்ட வீட்டுல நீங்க ஒரு நாள் சாப்பிட்றாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாகவே இங்கே உள்ளே அழைத்து அவர் என்ன செய்கிறார் பார்ப்போம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இன்வைட் பண்ண உடனே அவர் என்ன கொடுக்கிறாரு? இளைப்பாறுகிற ஒரு அனுபவம், தண்ணீர் கொடுக்குறாங்க. கிராமங்கள் இன்னைக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. வீட்டுக்குள்ள போன முதல் எடுத்துருவாங்க, ஒரு செம்புல முதல் தண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு குடிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. குடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சுவாங்க, கைகால் அட்டி வரீங்களா சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு அந்த அன்பெல்லாம் எங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. கேத்தர் அளவு எப்படா கிளம்புவாங்க,
அடுத்து நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு மனிதர்களை தான் பார்க்க முடியுது. வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. தண்ணி குடிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. நீங்க எத்தனை பேர் நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம்? வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி குடிங்க, போய் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சொல்லணுமா? அவங்க அந்த அந்த இடத்த விட்டு நகல விடுறது கிடையாது. அப்படியே முடிச்சு அப்படியே வெளியே அடிச்சிடுறது. அவர் வீட்டுக்குள்ள விருந்தாடி வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. விருந்தாடி வர்றாங்களா, ஐயோ அவங்க எதுக்கு வர்றாங்க? இன்னைக்கு குடும்பங்கள்ல விருந்தாடியே வர்றது கிடையாது. அல்லேலூயா, கர்த்தர். அதே போல ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கு சாப்பாடு நேரம் வராதீங்க, ஒரு 4-5 மணிக்குள்ள வரீங்களா? நாங்க 2 மணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்போம், ஒரு 4 மணிக்கு மேல. ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன செய்ய முடியல அவங்களால, அவங்களே என்ன சாப்பிட்றாங்க தெரியல. அப்படிதான் நான் ஒரு வீடு போயிருந்தேன், ஒரு ஐயா சாப்பிட்றீங்களா கேட்டாரு. நான் இருக்கட்டுங்க, இல்லை நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்கன்னாரு. என்னங்க சாப்பிடுங்கிட்டே? நூடுல்ஸ், மேகி நூடுல்ஸ்னாரு. அவருக்கு ஒரு 65 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு. என்னது ஏங்க எங்க சமைக்கிறாங்க, அதனால நூடுல்ஸ். என்னது அந்த நூடுல்ஸ் நீங்களே சாப்பிடுங்க, கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆகையால் இப்படியாக முதலாவது தண்ணி கொடுக்கிறது, ரெண்டாவது என்ன செய்யறாங்க? ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ஒரு சொல்லு. வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். சாப்பிட்டுட்டு தான் போகணும், அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, சாமானித்து போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் அவரை உபசரிக்க வேண்டும். கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற நமக்கு தெரியணும், தேவன் நிச்சயம் ஒரு நாள் என்னுடைய வாசலுக்கு வருவார், என்னை ஆசீர்வதிக்கும்படி வருவார். அவர் வரும்போது நான் விசாரிக்கிறவனாய், அவரை உபசரிக்கிறவனாய், அவருக்குரிய காரியத்திலே நான் உண்மையுள்ளவனாய் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க வீட்டுல இருக்கவங்க தண்ணி கேட்டாலும் நம்ம என்ன செய்யறது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. நான் தண்ணி மந்து வைத்தா நீ தண்ணி மந்து வைப்பியா? அது சில நேரங்கள்ல அவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னா, ரெண்டாவது நம்ம தண்ணி கொடுக்கலாம், அடுத்து நீ தண்ணி கேட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ரொம்ப நல்ல விஷயத்தை கத்து இருக்கிறோம். அவன் மட்டும் தண்ணி நான் கேட்டவங்க கொடுத்தானா, நான் எது கொடுக்கணும்? தண்ணியே கொடுக்கறது கிடையாது. இவங்க எங்க நம்மள ரெஸ்ட், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே உபசரிக்கிறது கிடையாது. தேவனை எப்படி உபசரிக்க போறேன்? வாசிங்க, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய ஆசீர்வாதம் என்ன, இதனுடைய மேன்மை என்னன்றதை நம்ம பார்ப்போம். அப்பொழுது 9வது, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அல்லேலூயா. எதுக்காக வந்தாங்களா? சாப்பாடு சாப்பிட வந்திருக்காங்களா? இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு நல்ல நிறைவா சாப்பிட்ட உடனே அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் பாத்தீங்களா, மன திருப்தி. நல்லா இருந்துச்சுப்பா, அது உபசரிப்பு. அடிக்கடி நானும் ஊழியக்காரன் வெளியே சாப்பிட போனான்னு சொல்லுவான், எங்க நான் சாப்பிட மாட்டேன்னா உபசரிப்புலாம் எனக்கு சாப்பிட்டாலும் பிடிக்காது. ஹோட்டல் அந்த கூட அவன் சொல்லுவேன், பாஸ்டர் இது ஹோட்டலு, வீட்டுலனாலும் பரவாயில்ல, இல்ல பாஸ்டர் எங்கேனாலும் நம்மளை உபசரிக்கணும். அப்படி உபசரிக்கலாம், அது சாப்பிட்ட மாதிரி இல்லை. அப்ப நாங்க ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சகோதரி, வாங்க வாங்கண்ணே சாப்பிட வாங்கண்ணே, அண்ணே நல்லா இருக்கும் சாப்பிடுங்கண்ணே. அதாவது அவங்க வியாபாரம் பண்றாங்க, அந்த உபசரிக்க கேட்கும் போது, பாஸ்டர் இதான உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே சாப்பிடுவோம். ஹோட்டல் போன உடனே சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். அப்ப அந்த உபசரிப்பு ரொம்ப முக்கியம். அந்த ஆபிரகாம் சொல்றாரு, அவர் பார்த்து, இதற்காகத்தான் நீங்கள் வந்தீர்கள். எதற்காக? இந்த உபசரணை ஆண்டவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிற உபசரணை. எத்தனை விருந்தாடி உங்க வீட்டுக்கு வர சந்தோஷமா எதிர்பார்க்கறாங்க, எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு வரக்கு ஆசைப்படுறாங்க. யாராவது ஆசைப்படுறாங்களா? அவங்க வீட்டுக்கு மட்டும் போவே வேணாங்க அப்படின்ற அளவு இருக்கா? கர்த்தர் வாசிப்போம் தொடர்ந்து. அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார். நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவிலை எடுத்து பிசைந்த அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அந்த புசிக்கிற அளவு அங்க என்ன இருந்துச்சுன்னா உபசரிப்பு இருந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். சில வீடுகள்ல நம்ம போனோம்னா சாப்பிட சொல்லிடுவாங்க, ஆனா அவங்க பண்ற காரியத்து நிமித்தமாக சீக்கிரமா சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு தோணும். போதும். சில நேரம் சாப்பாடு வேணுமா கேட்டா கூட மனசு இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா அவங்க உபசரிக்கிற விதம் இல்ல, வேணா கேட்டு வாங்கிக்கோங்க,
எப்படி சொல்லுவாங்க? வேணா கேட்டு வாங்கி. இன்னொரு வீட்டுல போய் அதை கூட இதை கூட நம்ம கேட்க முடியுமா? நம்ம இலையில இல்லைன்னா, நம்ம தட்டில் இல்லைன்னா யார் வைக்கணும்? அவங்க தான் வைக்கணும். இதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் ஆபிரகாமும் அப்படி இல்லை. வெண்ணெயையும் பாலையும் அந்த இறைச்சியை சமைத்த ஒட்டுமொத்த காரியத்தை கொண்டு வச்ச உடனே அவங்க நிறைவாகி புசித்துறாங்க. புசிச்ச உடனே என்ன நடக்குமா? அவர்கள் அவனை நோக்கி அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு நம்ம முதலாவது வாசல்ல காத்திருக்கணும். இரண்டாவது, அவர்களை நாம் உபசரிப்பதில் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காத்திருக்க வேண்டும். வாசிங்க அந்த வசனம். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்புவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர் வயதுள்ளவராய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, ஆமென், உள்ளத்திலே நகைக்கிற ஒரு அனுபவம். சில நேரங்கள்ல நமக்கு சிலர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி தெரியுமா? சிரிப்பா இருக்கு. எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்றாங்க, ஏதாவது சாத்தியம் இல்லாத சொல்றாங்க. நான் உண்மையா உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் நாமத்தினால, உங்கள் இருதயம் உண்மையா இருக்குமானால் உங்கள் ஆசீர்வாதம் சாத்தியமற்றதை தேவன் சாத்தியமாக்கும். அங்கே உண்மையாய் உபசரித்தார், உண்மையாய் விசாரித்தார், உண்மையாய் புசிக்க ஆகாரம் கொடுத்தார், உண்மையாய் செய்த நிமித்தமாக உண்மையான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த 3 தேவ புருஷர்கள் மூலமாக ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் அங்கே கிடைத்தது. இன்னைக்கு நம்ம அநேகரை பார்க்கிறோம், நீ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்ற பார்வையே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பெத்தவங்களை நம்ம உபசரிக்கிறோமா, விசாரிக்கிறோமா? வேத வசனம் சொல்லுகிறது, சில நேரம் நீங்கள் அறியாமல் தேவ தூதர்களை உபசரிக்கிறீர்கள். அப்ப நீங்க யாருக்கு உபசரணை பண்ணாலும், யாரை விசாரிச்சாலும், யாருக்கு போஜனம் கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமா, சந்தோஷமா கொடுக்கணும். கடமைக்கு. வயசானவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறது நிறைய பேர் பிடிக்கிறதே கிடையாது. ஏன் இந்த வயசான காலத்துல அதுகளுக்கு போய் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க? உண்மையா கொடுத்து பாருங்களேன், அதோட மேன்மை ஒரு நாள் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, அவங்க தகப்பனாருக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது, எப்பயுமே வெறுப்பாரு. அதுல ஏன்னா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைன்னா சுத்தம் பிடிக்காது. அந்த பிள்ளையிலே கடைசி பிள்ளை, அந்த பிள்ளை அருவருக்கத்தக்க பிள்ளை, கொஞ்சம் நேரம் ஒரு மாநிலமா இருக்கும், ரொம்ப நிராகரிப்பாங்க. ஒவ்வொரு நாள் யார் வந்தாலும் அந்த பிள்ளையை கேவலமா பேசுவாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அந்த பிள்ளை சொல்லுமா, என் அப்பா நான் தான் பார்ப்பேன், என் அப்பாவை நான் தான் விசாரிப்பேன். ஒரு நாள் அவர் வியாதிப்பட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை விசாரிச்சு நல்லாவே அந்த தகப்பனை நல்லா போசிச்சு, நல்லா விசாரிச்சு, நல்லா பார்த்துட்டு இருக்கு. அதை தெரியுமா, என் மக தான் கடைசி மக, அவளை எத்தனையோ முறை நான் வெறுத்தேன், எத்தனையோ முறை அவமானப்படுத்தினேன், ஆனா அவ தாய்க்கு மேல என்ன நேசிச்சா. என் ஆசீர்வாதம் அவளுக்கு தான் வரும், என் மேன்மையில அவளுக்கு தான் வரும். எனக்கு ஒருவேளை கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு தான் வரும் சொன்னாங்க. அவர் ஒரு நாள் மறிச்சு போயிட்டாரு. அந்த சகோதரி வாழ்க்கை எப்படி தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரரை திருமணம் பண்ணி இன்னைக்கு இதே திருநகர் பகுதியில நல்ல ஒரு பெரிய சபை வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த குடும்பத்துல மற்ற எல்லாருக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, சாதாரண அளவு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு சகோதரி மட்டும் ஒரு நாள் தகப்பனை உண்மையாய் விசாரித்த நிமித்தம், தகப்பனால் வெறுக்கப்பட்ட போதும் அதை உண்மையாய் செய்த நிமித்தம் இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய மனுஷனுக்கு மனைவியா இருக்கிறாங்க. அது பெரிய சபை, நல்ல நிறைய ஆத்துமாக்கள் இருப்பாங்க. அந்த சபையோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலுமே அந்த சிஸ்டர் கண்ட்ரோல் தான். எப்படி இருக்கும்? அப்ப இங்கே ஆபிரகாம் அந்த உண்மையாய் செய்த நிமித்தம் அந்த தேவ தூதர் என்ன செய்யறாங்க, ஒரு உறுப்பாவை கலந்து உனக்கு பிள்ளை கொடுப்பேன். ஆனா அதை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு தான் கொஞ்சம் சாத்தியமற்ற நிலைமை. அப்ப முதலாவது நம்ம எங்க உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, கூடார வாசலிலே உட்கார்ந்துருங்க. இந்த நாள்ல இருந்து நீங்க உடனே போய் வீட்டுல சேருக்கு வெளியே போட்டு உட்கார்ந்துடாதீங்க, சரிங்களா? சொல்லிட்டாரு, கூடார வாசல்னா வீட்டு வாசல்ல போய் நம்ம உட்காந்துட்டா சரியாயிரும் இல்லையா? அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்க தட்டுற சத்தம் எப்ப வேணா உங்க காதுல கேட்கலாம். உங்கள் இருதயம் அதை நோக்கி ஆயத்தமா இருக்கணும். அப்படின்னா நீங்க வேற தேவையற்ற வேற காரியங்களை ஒதுக்கிட்டு கொஞ்சம் உங்களை ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னன்னா, ஃப்ரீயா இருந்தா செய்யற ஒரே ஒரு வேலை என்ன சொல்லுங்க? தூங்குறது. ஆமா, அதுல வேத வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராய் கிறிஸ்து வரும்போது உங்களை தூங்குகிறவர்களாய் காணாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் விழித்திருங்கள். அவர் வந்தானே பாப்பாரு,
மகளே மகளே கூப்பிடுவாரு. தூக்கமா இருக்கு. அவர் தூங்குறவனை பார்த்து என்ன செய்வார்? கடந்து போயிடுவாரு. அதை ரெஸ்ட் எடுத்து தூங்குறது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா என்ன செய்வான்? போனை நோண்டிக்கிட்டே இருப்போம். போனை நோண்டி டயர்டாகி தூங்கிடும். கத்த நல்லது. ஆகையால் முதலாவது கூடார வாசலை கொடுத்தோம். கூடார வாசல் இருந்தவங்களுடைய அனுபவத்தோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ஒரு மனிதன் ஒரு வாசல் இருக்கிறாரு. அந்த வாசல்ல இருந்த நிமித்தம் அவருக்கு கிடைத்த காரியங்கள் என்ன? 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். இங்க இன்னொரு வாசல் இருக்கு, சோதோமின் வாசல். அந்த வாசலுக்கு பேர் என்னதுமா? நியாய தீர்ப்பு வாசல். என்னைக்காவது என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்காதான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற வாசல். அந்த வாசல்ல சோதோம் பட்டணத்துல உட்கார்ந்து இருந்த அந்த லோத்துவை சந்திக்க 2 தூதர்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து என்ன செய்றாரு? என் நிலைமையே மோசமான நிலைமை, நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னு சொல்லல. அது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு விதவையான ஸ்திரியை பாக்குறோம். எலியா வர்றாரு. அவங்க என்ன செய்றாங்க? ஸ்திரீ, அந்த விதவை ஸ்திரியும் அந்த மகனும் தங்களிடத்துல இருக்க கொஞ்சம் மாவுல ஒரு அடைய சுட்டு கொஞ்சம் விறகுல வச்சு அதை சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம்? செத்து போலன்னு வச்சாங்க. வந்த உடனே அந்த எலியா கேட்கிற தீர்க்கதரிசி, முதலாவது அடையை எனக்கு கொடு. அவங்க சொல்றாங்க, எங்களிடத்துல கொஞ்சம் மாவை நாங்கள் அடைய சுட்டு ஆளுக்கு ஒரு அடைய சுட்டு நாங்கள் சாக வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் முதலாவது எனக்கு கொடுத்த அந்த புசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சரி பரவாயில்ல தேவ மனுஷன் கேட்கிறாரு கொடுத்துருவோம் சொன்ன உடனே அவங்க வாழ்க்கையை கத்தர் மாற்றினார். ஃபர்ஸ்ட் கத்தருக்கு கொடுக்கும் போது எந்த சூழ்நிலை அது உண்மையா கொடுக்கணும். இங்க சோதம் என்ன செய்யற? சோதம் பட்டத்துல இந்த நியாய தீர்ப்பு நல்ல தனக்கே ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, தான் வாழ்வதற்கு வழியற்ற நிலையில் இருக்கும்போது, அங்கே தன்னை தேடி வந்த தேவ தூதர்களை லோத்து விசாரிக்கிற ஒரு அனுபவம். என்ன செய்யறாரு? இங்க தங்கிட்டு இங்க போங்க. அது மோசமான இடம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடையவர்களை, தேவ தூதர்களை நீங்கள் விசாரிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. வாசிங்க 14-15 அந்த வசனம். சரி, 3ஆவது வசனம் வாசிங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். இந்த புளிப்பில்லா அப்பம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது ஓகே, அதாவது இன்ஸ்டன்டா செய்யறதுன்னு அர்த்தம். உடனே மாவு எடுத்து உடனே அடிச்சு, அதாவது அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களை எப்படியாவது நான் உபசரிச்சு ஆகுன்றதுக்காக அந்த நேரத்துல எதுவுமே அவங்க வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். நியாய தீர்ப்புனா எப்பொழுதும் பிரச்சனையோடு இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்கள எதையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியல. ஆனா வந்தவங்களுக்காக என்ன செய்யறாங்க? இன்ஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது கேட்டோம்னா நமக்கு ஒரு பதில் வரும். என்ன தெரியுமா? இருக்கிறத தின்னுட்டு எந்திரிங்க, என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு எந்திரிங்க. இல்ல ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இப்பெல்லாம் செய்ய முடியாது. அங்கே தங்கி இரவு நேரத்துல வர்றாங்க. உடனே லோத்து என்ன செய்யல? டயர்ட் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன், நீங்க என்ன செய்யுங்க, வேணா படுத்துட்டு நாளைக்கு போங்க சொல்லல. உடனே சாப்பாடு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம உள்ள என்ன தெரியுமா? அதற்குரிய ஆயத்தமா இருக்கணும். அதான் புளிப்பில்லாத அப்பம்னா என்னன்னா உடனடியாக இன்ஸ்டன்டா ரெடி பண்ணி அவர்களுக்கு அதை கொடுத்து அவர்களுக்கு புசிப்பதற்கு ஆயத்தம் பண்றது. வாசிங்க 5ஆவது வசனம். லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். ஆமென். அந்த லோத்து இருந்த அந்த சோதம் குமார பட்டணம் எப்படி ரொம்ப மோசமான ஒரு இடம். அந்த மோசமான இடத்துல அதை அழிப்பதற்காக வந்தவர்கள் தூதர்கள். ஆபிரகாமை மீட் பண்ணி ஆசீர்வதிச்சிருந்தாங்க. அதே சூட்டோட வந்து சோதம் குமார பட்டணத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே லோத்து என்ற ஒரு நீதிமான் இருந்த நிமித்தமாக அந்த நீதிமான் தூதர்களை எந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் விசாரிக்கிற அனுபவ நிமித்தமாக லோத்துவை அவர்கள் விடுவிக்க விரும்பினார். நீங்க விசாரிச்சீங்கன்னா, நீங்க அவங்களுடைய நியாயத்திற்கு வாசல்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களுக்காக, உங்கள் விடுதலைக்காக தேவன் நிச்சயமாய் தூதர்கள் அனுப்புவார்.
அப்ப நியாய தீர்ப்பு வாசல்ல உட்கார்ந்திருந்த அந்த லோத்துவை விடுதலையாக்க வந்த அந்த தூதர்களை அங்க இருக்க சோதம் குமார பட்டண மக்கள் என்ன செய்யணுமா? அவமானப்படுத்த விரும்பினாங்க. ஆனாலும் கர்த்தருடைய திட்டம் அங்க என்ன இருக்குமா? அதை அழித்து போடுவதற்கு வந்தது. தேவன் லோத்துவின் மேல வைத்திருந்த அன்பு நிமித்தமாக லோத்துவை காப்பாற்றினார். வாசிங்க 14 15. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். ஆமென். இப்ப லோத்துவை சேர்த்து அழிச்சிருக்கலாம். ஏன் அழிக்கல? லோத்து எனக்கு ஒரு நியாயம் ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும் சொல்லி காத்திருந்த அனுபவத்தினாலே லோத்து காப்பாற்றப்பட்டான். அங்கே லோத்துக்கு மாத்திரம் இல்ல, லோத்துக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட் கொடுக்குறான், கிஃப்ட். இங்க ஒரு ஒன்ன மாத்திரம் இல்ல, உனக்கு தெரிஞ்ச எல்லாரையும், உனக்கு யார் விருப்பம், பிள்ளையோட பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய கணவனாரு, வேற யாராவது உனக்கு முக்கியமானவங்க அவங்களை கூப்பிட்டுக்கோ, அவங்கள மட்டும் அழிக்க மாட்டேன், மற்றபடி இந்த தேசத்தை அழிக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. அழிவிலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு அனுபவம் நியாய தீர்ப்பு வாசல்ல. உடனடியாக அங்க 15 வசனங்க, கிழக்கு வெளுக்கும் போது கர்த்தர் தூதர் லோத்தை நோக்கி, அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்க இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆமென். ஆக நியாய தீர்ப்பு வாசல்ல உட்கார்ந்து அந்த லோத்துக்கு என்ன கிடைக்குது? நியாயம் கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது. தேவன் நிச்சயமாகவே அதை லோத்துக்கு செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் செய்வார். ஆமென். முதலாவது கூடார வாசல்ல உட்கார்ந்திருக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம். இரண்டாவது நியாய தீர்ப்பு வாசல் உட்கார்ந்திருக்கு நியாயம் கிடைக்குது. மூணாவது வாசல், இது நிறைய இருக்கு, நம்ம இன்றைக்கு குறைவான காரியத்தை கடந்து போவோம். மூன்றாவது 2 சாமுவேல் 19 அதிகாரம் 8 வசனம். இங்கே ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசலுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிமுக வாசல். வாசிங்க 2 சாமுவேல் 19 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலிலே உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சகல ஜனங்களும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலோனில் அவரவர் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ஆமென். இந்த ஒளிமுக வாசல் எப்படின்னா, இது பேர் கிழக்கு வாசல், அதாவது பிரகாசத்தின் வாசல், தேவனை நேரடியாக சந்திக்கிற வாசல், தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக இருக்கிற ஒரு வாசல். தாவீதுக்கு எப்பயுமே ஒரு ரிசல்ட் வரணும்னா, ஒரு விதமான விடுதலை வரணும்னா, ஒரு ஆசீர்வாதத்துடைய தாமதங்கள் முடிவுக்கு வரணும்னா, அவரு போய் உட்கார வேண்டிய வாசல் எந்த வாசல் நினைக்கிறாரு? ஒளிமுக வாசல், அந்த கிழக்கு வாசல். சரிங்களா? அந்த வாசல் நம்ம பார்த்தோம், எசேக்கியா ஒரு வாசல்ல திரும்பி ஜெபிக்கிறது, அதான் கிழக்கு வாசல். தன் மரணம் வரும்போது ஏசாயா சொல்றாரு, எசேக்கியாவே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ அப்படி சொல்லும்போது எசேக்கியா அழுகையின் சுவர் வாசலிலே திரும்பி அவர் ஜெபித்தார் பார்க்கணும்ல, அத கிழக்கு வாசல். உங்கள் ஜெபத்தை கேட்கிற வாசல் ஒளிமுக வாசல். அந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. வாசிங்க அடுத்த வசனம், 9 வசனம். இஸ்ரவேலருடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்கும் வாக்குவாதம் உண்டாக்கி அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விட்டார், அவர் தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார், இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார், நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். ஆமென். இந்த ஒளிமுக வாசலில உட்கார்ந்தது நிமித்தம் அவர் எந்த காரியத்தை அவர் கேட்கிறார்னா, சத்துரு மரித்து போனான். உங்கள் சத்துரு உங்கள் வாழ்விலே விலக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் சத்துருவுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் என்றால், நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டிய வாசல் எந்த வாசல்? ஒளிமுக வாசல். அந்த ஒளிமுக வாசல்ல உட்காரும் போது ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு தப்புவித்தார், ராஜாவின் சத்துருவாகி இருந்த அப்சலோமை கொண்டு போட்டு ராஜாவின் சத்துருவை முறியடித்து போட்டார். நம்ம அநேக நேரங்களை பார்க்கிறோம், விடுதலை எப்படி கிடைக்கும், எதுல கிடைக்கும்னு கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், வாசற்படியில உட்காரு, என் வாசற்படியில் உட்காரு, என் வாசற்படி உனக்கான வாளியை திறக்கும், என் வாசற்படியில நீ நிற்கும் போது அதுக்கான அற்புதம் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப மூன்றாவது வாசலை பார்த்தா என்ன வாசல்? ஒளிமுக வாசல். ஒளிமுக வாசல் இருக்கிறது நிமித்தம் அங்க கிடைச்சது என்னது? சத்துருவின் முடிவு, விடுதலையின் அனுபவம், சமாதானத்தின் ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். நான்காவது ஒரு வாசல் போவோம். ரூத் 4 அதிகாரம் 1 வசனம். இங்கே ஒரு மனிதன்
தனக்குரிய எதிர்காலத்தை, தனக்குரிய சந்தோஷத்தை, தனக்குரிய மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாசல் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வாசல் எந்த வாசல் என்று பார்ப்போம். வாசிங்க. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார். ஆமென். இங்கே போவாஸ் தன் வாழ்விலே தனக்கு அவசியமான ஒன்று, வேதம் சொல்கிறது, புத்தியில ஸ்திரியை கண்டுபிடிப்பது அரிது. புத்தியில ஸ்திரியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த போவாஸுக்கு ஒரு வழி தெரியும், எங்க உட்கார்ந்தா புத்தியில ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். அத பட்டண வாசல். அந்த பட்டண வாசல்ல அவர் மாத்திரம் இல்ல, அவர் உட்கார்ந்து அங்க இருக்கிற எல்லாரையும் வரவழைச்சு தனக்குரிய தேவைக்கான ஆசீர்வாதத்துக்கான அந்த புத்தியில ஸ்திரியை கண்டுபிடிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர். ஊருக்குள்ள யாரெல்லாம் புதுசா வர்றாங்கன்னு எங்க இருந்து கண்டுபிடிப்பா தெரியுமா? ஊர் வாசப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏய், யார புதுசா ஊருக்குள்ள வர்றா, யாரு நிசாரி, நீங்க அந்த இடத்த தாண்டினாதான் உள்ளுக்குள்ள போக முடியும். இங்க புத்தியில ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதுக்கு போவாஸ் தெரிந்து கொண்ட இடம் எது? பட்டண வாசல். வாசிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்துக்கு மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். 4ஆம் வசனம். சரி, 5ஆவது வசனம். அப்பொழுது போவாஸ் நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மருத்துவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மருத்துவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். ஆமென். பாத்தீங்களா, பட்டண வாசலில் உட்கார்ந்து அந்த போவாசுக்கு தேவன் யார தர்றாரு? ரூத்தை தருகிறார். நீங்கள் ஆயத்தமாயி தேவன் உங்கள் வாசற்படியில் நின்று தட்டுகிற சத்தத்தை கேட்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்க எங்கெல்லாம் போய் நிக்கணும், எங்கெல்லாம் போய் காத்திருக்கணும், எப்படி காத்திருந்தா எந்த அனுபவத்தின் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்குன்னு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். போவாசுக்கு தெரியும், பட்டணத்து வழியாத்தான் உள்ள வருவோம். அங்கே நம்ம பார்க்கிறோம், ரெபேக்காளை ஈசாக்குக்கு மணமுடிக்க வரும்போது ரெபேக்காள் தூரத்தில் வருகிறதை கண்டு ஈசாக்கு எதிர்நோக்கி காத்திருந்தார். ஏன்னா தெரியுது, எப்ப எனக்குரிய மனைவி வருவான்னு சொல்லி அவர் காத்த. தூரத்திலே ஒட்டகத்தின் மேல் வருகிற ஸ்திரியாகிய ரெபேக்காளை ஈசாக்கு கண்டான். நீங்க உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் மனைவிய, ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டிய இடம் பட்டண வாசல். அந்த பட்டண வாசலில் இருந்த அந்த போவாஸ் தன் மேன்மையை, தனக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஆண்டவர் நம்மளை கேட்கிற ஒண்ணுதான், நீங்கள் எல்லா இடத்துலயும் முதல் உட்கார்ந்து இருக்கணும், அமர்ந்து இருக்கணும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க காத்திருக்கணும். உங்கள் கண்கள் எப்பொழுதும் அதை நோக்கி கொண்டிருக்கணும். நிச்சயமாய் தேவன் எனக்கான அற்புதத்தை செய்வதற்கு ஏதோ ஒரு வாசல் வழியில அவர் வருவார், ஏதோ ஒரு வாசல் வழியில அவர் நின்று தட்டுவார். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இந்த வாசற்படி எப்பொழுதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. முன்னாடிலாம் நான் பார்க்கிறேன், இந்த திண்ணைகள்லாம் வீடுகள்ல கிராமங்கள்ல இருக்கும். எதுக்கு? வந்து யாராவது ரெஸ்ட் எடுக்குது. இப்பெல்லாம் திண்ணை இல்லை, கேட்டை பூட்டி போட்டு கேட்டை அடைச்சு அது வெளியில இருந்து யாருன்னு பார்க்க முடியாத அளவு தான் இன்னைக்கு இருக்கு. அந்த அளவு தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பிரச்சனை என்னன்னா நாமளும் சரியா இல்லை, அந்த உலகமும் சரியா இல்லை, அப்படிதான். ஆனா இன்றைக்கும் சில கிராமங்கள்ல நான் கேள்விப்படுறேன், கதவு இல்லாத கிராமங்கள்லாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு சொல்றாங்க. சில வீடுகள்ல கதவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்ல தெரியல. எங்க வீடு, எங்க ஊர் பாதுகாப்பா இருக்கு சொல்றாங்க கர்த்தரோட. அப்படியாகவே இந்த பட்டண வாசல் எவ்வளவு அவசியம். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் வாசலை, உங்களுக்குரிய நல்ல ஒரு புத்திர ஸ்திரியை கண்டுபிடிப்பதற்கு. அதனால என்ன அர்த்தத்தை ஆண்டவர் இந்த வாசலை சொல்ல வர்றாருன்னா, நீங்க தேடினாதான் உங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்பா. அப்ப அதற்கு போய் நீங்க காத்து நின்று பட்டணங்களா போய் திரிஞ்சு பட்டண வாசல்களை போய் நிற்கும் போதுதான் ஒரு நல்ல புத்தியில ஸ்திரீ நீங்க கண்டுபிடிக்க முடியும். போவாஸ் பட்டண வாசல் என்றான்.
ரூத்தை போல ஒரு அழகுள்ள ஸ்திரியும் புத்தியுள்ள ஸ்திரியை தேவன் தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது 5வது வாசல். இந்த 4 வாசல் நமக்கு ஆகல அப்படின்னு கவலைப்படாதீங்க. 5வது வாசலா திறக்குமா பார்க்கும். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே ஒரு மனிதன் ஒரு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வாசலின் ஆசீர்வாதம் அவர் வாழ்வையை மாற்றி போட்டது. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீர் சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரைகளையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மூர்க்கத்தார் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் எப்படி தர விரும்புறாருன்னா, ஒரு நாள் என் கிரியைக்கத்த பலன் கிடைக்கும் சொல்லி அவர் தன் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டு அந்த அரண்மனை வாசலிலே அமர்ந்திருந்தார். நீங்க கிரியை செய்யாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மொர்தெகாய் அந்த ராஜாவுக்கு உண்மையான காரியங்களை செய்தார். தேவனாகிய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உண்மையா செயல்பட்டார். இந்த காத்திருக்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப பேர் இல்ல. நம்ம என்ன செய்யணும், சில காரியங்களுக்காக காத்திருக்கிற கிடைக்கலன்னு இது இல்லைன்னா என்ன, இந்த மடலனா சந்த மடம் அப்படின்னு போயிடும். ஆனா மொர்தெகாய் என்ன செய்யல, அரண்மனையிலே காத்திருந்தான். தனக்கான ஆசீர்வாதம், தன் வாழ்வை மாற்றுகிறதுக்கான ஒரு நேரம் நிச்சயம் ஒரு நாள் வரும் என்று அவர் காத்திருந்தார் ராஜ அரண்மனையிலே. வாசிங்க. ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர் வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமோனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். உங்கள் தலையெழுத்தை மாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு இடம் தான் ராஜ அரண்மனை. ராஜ அரண்மனையில காத்து நிற்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் அவர்களுடைய காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இங்கே மொர்தெகாய் காத்திருந்தார். தனக்குரிய காரியங்கள் ஒரு நாள் நடக்கும் என்ற நிச்சயத்தோடு அப்படி காத்திருக்கும் போது அவர் செய்த நற்கிரியின் பலனாய் ஒரு நாள் அந்த ஆமான், எதிரியான ஆமான் மூலமாகவே கர்த்தர் அந்த மேன்மையை கொடுக்க வைத்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட சில நேரங்கள் நம்ம மேன்மை தாமதிக்குது, நமக்கான உயர்வு டிலே ஆகுது. அப்படின்றப்ப நம்ம காத்திருக்க வேண்டிய இடம் தெரியுமா, ராஜ அரண்மனையின் வாசல். ஆமா, நமக்கு ராஜ அரண்மனை தேவாலயம் தான். நமக்கு இப்ப நம்ம எல்லா வாசலுமே, கூடார வாசல் இருந்தாலும் நமக்கு தேவாலயம் தான், நியாய தீர்ப்பு வாசல் நமக்கு தேவாலயம் தான், பட்டண வாசல் நமக்கு தேவாலயம் தான், அடுத்து என்னது ஒளிமுக வாசல் நமக்கு தேவாலயம் தான், ராஜ அரண்மனை வாசல் நமக்கு தேவாலயம் தான். நமக்கு ஒரே வாசல் தான். அந்த வாசல்ல உட்கார்ந்து இருந்தா அத்தனை ஆசீர்வாதமும். இவங்க அங்க அந்த நாட்கள்ல ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன் சரிங்களா. இங்க இந்த ஒரு வாசல் வழியா, அதான் வாசலிலே உட்பிரவேசிங்கள் வேத வசனம் சொல்லுது. அங்கே எல்லாம் நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்துல. அவரு அந்த மொர்தெகாய்க்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆமான் தடுத்துப்பட நினைச்சான். ஆனா மொர்தெகாயோ ராஜ அரண்மனையின் வாசலை விட்டு பிரியாது இருந்தான், விலகாது இருந்தான். எனக்குரிய மேன்மை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். உள்ள வந்து ராஜா கிட்ட, ராஜா உங்களுக்காக நான் நன்மை செஞ்சனே, நீங்க எனக்கு செய்யல போராடல. காத்திருக்கிறவனுக்கு நிச்சயம் ஒரு நாள் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆனா எங்க காத்திருக்கிறது அவசியம். நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா, தப்பான இடத்துல தவறான இடத்துல போய் காத்து இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க உயர்வு கிடைக்கிறது கிடையாது. ராஜ அரண்மனையில வாசல உட்காராம கண்ட இடத்துல உட்கார்ந்து, அதைத்தான் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவில் நிக்கிற இடத்துல நிக்காமலும் எங்க உட்காரக்கூடாதா, 3 இடத்துல உட்காரக்கூடாது. இப்ப நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், வெட்டி பேச்சு பேசுறவன், இந்த வீணா போனவன், நம்ம வாழ்க்கை சீரழிக்கிற நேரத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறான். வாழ்க்கையில முன்னேற்றம் வரல. எப்படி வரும்? வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வாசல் இருக்கே, அந்த வாசல்ல போய் உட்காரு. ஏதோ ஒரு வாசல்ல உட்காந்துட்டு என் வாழ்க்கை மாற மாட்டேங்குன்னு மாறாது. இன்னைக்கு அழுகிறவங்க பாத்தீங்கன்னா எங்க வாசப்படி உட்காந்து குத்த வச்சு அழுகிற கூட்டங்களா இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரி வாசல்லையும், சினிமா தேட்டர் வாசல்லையும், சாராய கடை வாசல்லையும், சண்டை போடுற கூட்டத்தின் வாசல்லையும், பாவம் செய்யற இடங்கள்ல வாசல்லையும் போய் உட்காந்துருக்கிறேன். ஏங்க வாசல்ல உட்காந்துருக்கேன், அடுத்து நான் தான். ஏன் நரகத்துக்கான வாசல் போறதுக்கு அது வழி. இங்கே இவர்கள் வாசல்கள் அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக, தேவன் வைத்திருக்கிற மேன்மைக்கு நேராக, உயர்வுக்கு நேராக சத்துருவை அழித்து தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதத்தை கொண்டு போச்சு.
நீங்க எந்த வாசல் உட்கார்ந்துருக்கீங்க கொஞ்சம் நியாந்து பாருங்க. அல்லேலூயா. அடுத்து 6வது வாசல் லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே ஒரு மனுஷன் ஒரு வாசல் உட்கார்ந்திருந்த நிமித்தம் அவர் போன இடம் ஆச்சரியமானது. பரலோகத்துக்கே கொண்டு போயிட்டார் ஆண்டவர். எதற்காக அந்த வாசலுக்கு அவ்வளவு மேன்மைன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லுங்க. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 16 பின்னும் அவர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமா, லாசரு என்னும் பெயர் கொண்ட லூக்கா 16ஆம் அதிகாரம். நான் என்ன மார்க் சொல்றேன்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதான் என்கிட்ட இருக்கு. இல்ல இல்ல இல்ல, லாசருவை குறித்து பாருங்க. இது எந்த அதிகாரம் இருக்கு? அது எந்த வசனத்துல இருக்குமா? லூக்கா, ஆமா ஆமா, 16:20 வசனம். லாசரின் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். அதை வாசிக்குமா? லூக்கா 16:20. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர் பேர் லாசரு. அவர் எந்த இடத்துல கிடக்கிறாரா? ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே. ஐஸ்வர்யன் வாசல் ஒருவேளை கிடந்தா பரலோகம் கிடைச்சிருமோ? அல்லேலூயா. பாருங்க வசனத்தை தொடர்ந்து. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான். அப்ப இந்த மனுஷன் ஐஸ்வர்ய வாசல்ல இருந்தானே தவிர ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை அவனுக்கு இல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல ஆசை இல்ல, ஐஸ்வர்யத்தை குறித்த விருப்பம் அவனுக்கு இல்ல. அவன் இந்த பூமியிலே தனக்கு அருளப்பட்டதிலே, தனக்கு தேவன் தந்ததிலே அவன் எப்படியாக இருந்தானா? நிறை உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஐஸ்வர்யன் கொடுக்கிற சாப்பாடு, கீழே விழுகிற சாப்பாட்டை சாப்பிடணும். நம்ம பாக்குறோம், கானானி ஸ்திரியை பாக்குறோம். அன்றரை மேசையின் கீழ் விழுகிற துணிக்கைகள் நாய்கள் தின்னும் அல்லவா? அப்ப நிறைவானதை கேட்கல அவங்க, எது கொடுத்தாலும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை பொறுத்து உங்க சூழ்நிலை மாத்திக்கிறோம். இங்க வந்து ஏன் இப்படி இருக்கிற, இங்கேயாவது உன்னை மாத்திக்கோ, இங்கேயாவது நீ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை மாத்திக்கோ. அங்கே அவன் ஐஸ்வர்யன் வீட்டிலே வாசப்படியில் இருக்கும்போது கூட அவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாகத்தான் இருந்தது, தனக்கு தேவன் கொடுக்கிறதை குறித்து அவன் தெளிவுள்ளவனாக இருந்தான். நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு கிடைச்சதுல நீங்க நிம்மதியா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் பரலோகத்துக்கான வாசலை உங்களுக்கு திறக்கும். எப்பொழுதும் புலம்புகிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன கிடைச்சாலும் போதுமா, இன்னும் எதா இருந்தா கொடுங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் கூட, எனக்கு மட்டும் ஏன் கம்மி. சில நேரங்களில் நான் குடும்பங்களை பார்க்கிறேன், அண்ணனுக்கு அக்காவுக்கு ஒரு பாவாடைனா தம்பி கேட்கிற காரியம், எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? நாளா நீங்க பெத்த பிள்ளை இல்லையா? 2 பிள்ளை இருந்தா அப்படி சண்டை. ஆனால் இங்க லாசருவா எதற்கு இருக்கலாம்? தனக்கு என்ன கிடைக்குதோ அதிலே அவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்த ஆசையா இருந்தான். நம்ம அப்படி இருக்கிறோமா சொல்லுங்க? என்ன கிடைச்சாலும் பத்தல இன்னும். ஆக இந்த லாசரு பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? அவன் தனக்கு கிடைத்ததிலே நிறை உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய ஆசையெல்லாம் எதுல இருந்துச்சு? தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆகாரம் கிடைத்த உடனே அவன் திருப்தியா இருந்தான். அதை குறித்து முன்னாடி பார்த்தோம், ஐஸ்வர்யம் குறிச்சிருக்கு. அவனோ சம்பிரதமாய் சாப்பிட்டு எப்படி இருக்கிறான்? ரத்தாம்பரத்தை உடுத்தி எல்லாவுடைய திருப்தியுடைய இருந்தான். வசனம் வாசிங்க.
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆ, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து ம், அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டு வந்தான். ம். எப்படி அவனோட சாப்பாடு எப்பயுமே வேஸ்ட் பண்றது, இவன் வேஸ்டான சாப்பாடை வேஸ்ட் பண்றதுல. நம்ம வாழ்க்கையில எதை வேஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நமக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு நான் நினைக்கிறேன். எதையும் நமக்கு கொடுத்த எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்க ஐஸ்வர்யன் வேஸ்ட் பண்ண சாப்பாடு இப்ப யாருக்கு பிரயோஜனமாச்சு? லாசருக்கு. நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா அதை எடுத்துக்கொள்றாங்க. நான் பாக்குற இந்த குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த கடைசி சாப்பாடை சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அவங்களாம் உண்மையா பிளெஸிங்ஸா சொல்ல முடியும் என்னால. முதல் சாப்பாடு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அவங்க பிளஸ்ஸானு எனக்கு தெரியாது. கடைசி சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? நான் சாப்பிடுறேன். இருப்பதை நிறைவுடன் சாப்பிடுகிற ஒரு அனுபவம், இருப்பதை சந்தோஷமாய் சாப்பிடுகிற அனுபவம் அந்த லாசருடைய இருதயத்தில் இருந்துச்சு. அந்த லாசரு அந்த சந்தோஷத்தை தேவன் தந்தார் என்று நான் நினைக்கிறேன். லாசரு அந்த மீதா விழுக முறை சாப்பிடும்போது ஐயோ பிச்சைந்தானா கொடுத்தா, ஐயோ இது அசிங்கமானதுன்னு நினைக்கல. ஏசப்பா எனக்கு இதை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அது நன்றியோடு உண்டு இருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அதன் விளைவாக லாசரு மரித்த உடனே தேவன் சொல்லுகிறார், அவன் தேவ தூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். உங்களுக்கு எது கிடைச்சாலும் முதல்ல நன்றி சொல்ல கத்துக்கோங்க. இதுதான் லாசரு மூலம் நமக்கு தேவன் தருகிறார். ஐஸ்வர்யவான் வீட்டில் வாசலிலே இருந்த லாசருக்கு கிடைத்தது எந்த ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாமின் மடி, பரலோகத்தின் வாசல். இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் அதை தர சித்தமா இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன வேணும்? கிடைச்சத எப்படி சாப்பிடணும்? முறுமுறுப்பு இல்லாம சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆசையோட, அதான் ரொம்ப ஆசையோட. இதுதானாக்கும் இன்னைக்கும் அதே சாம்பாரா, இன்னைக்கும் அதே முருங்காவா, இன்னைக்கும் தோசையா? எது கிடைச்சாலும் ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்கு நன்றி. லாசரு எப்பொழுதும் நன்றி சொல்லி, லாசரு எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி தனக்கு கிடைத்தது மேலே சாப்பிடுவதற்கு ஆசையா இருந்தது நிமித்தமாக அவன் பரலோகத்திற்கு வாசல் திறக்கப்பட்டது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல இந்த ஆசீர்வாதம்? ஆமென். இப்ப பரலோகத்துக்கு போற ஈஸியான ஒரு வழி இருக்கு. என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் வாசல்ல கிடையாது. உங்கள் ஐஸ்வர்யத்துல நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைப்பதுல நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நமக்கு நிறைய. ஒரு சிலர், நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுல அவங்க சொன்னாங்க, அவங்க பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாம் பெரிய பணக்காரங்கூடா அப்படி சொன்னாங்க. ஏன் கேட்ட கேட்குறாங்க, ஏன் பாஸ்டர் நாங்கெல்லாம் பணக்காரங்க தானே அப்படின்னாங்க. யார் சொன்னது கேட்டேன். இல்லை நாங்கள் அப்படிதான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லி வச்சேன், நம்மளாம் பணக்காரங்கடான்னு. சரி எதை வச்சு நீங்க பணக்காரன் சொன்னீங்க? பாஸ்டர் ஒரு 10 வீடு இருக்கு, 3 காரு இருக்கு, பிள்ளைங்க டாக்டர் படிக்கிறாங்க, கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கு, நகைகள் இருக்கு, அப்ப நாங்க பணக்காரங்க தானே. அப்படியா? அப்ப அம்பானி யாருங்க? உங்க பணக்காரங்க. அப்ப நீங்க பணக்காரங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க? எனக்கு அறிமுகமான நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்க காரு, அவங்கள்ட்ட இருக்க பங்களா, அவங்களோட வீடு, அவங்களோட அளவுகளை வச்சு பணக்காரங்க சொல்றாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொரு வீடு போயிருந்தேன், அவங்க பேரன் என்ன சொல்றான், எங்க பாட்டி சொல்லி இருக்கிறாங்க நீங்க பணக்காரன் எப்பயும் மறந்துடக்கூடாதா, எப்பயுமே பணக்காரன். எப்பப்பா நீங்க பணக்காரங்க? நானே எங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, அதுக்கு முன்னாடி உங்க அப்பா அவங்க தாத்தா என்ன செஞ்சாரு, பெட்ரோல் பல்க்ல ஒரு பண்ணு கிடைக்குமான்னு சொல்லி அந்த ஒரு பண்ணை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட்டாரு. உங்க தாத்தா தான் பணக்காரர், நீ பணக்காரர் இல்ல. அவர் தனக்கு கிடைத்த அந்த பண்ணுல சந்தோஷமாய் நன்றி சொல்லி சாப்பிட்டாரா? அவர்கிட்ட விசாரிச்சேன், ஆமாங்கய்யா அந்த பண்ணு கிடைச்சிச்சு, அந்த பண்ணு கிடைக்கும் போலாம் ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி சாப்பிட்டேன். அவர் பணக்காரருக்குரிய அனுபவத்தை, அந்த ஐஸ்வர்யனுடைய அனுபவம் அவருக்குள்ள இருந்த நிமித்தமா தான் நீங்க மிச்சத்தை தின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் மிச்சத்தை தின்னீங்க, அவர் உயர்வான சாப்பிட்டார். ஹல்லேலூயா. அப்ப இந்த லாசரு தனக்கு கிடைத்ததிலே ஆசையாய் மனப்பூர்வமாய் சாப்பிட்டது அவர் எங்க கொண்டு போச்சு? பரலோகத்துக்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல நீங்க கிடைச்சதை எப்படி சாப்பிடணுமா சொல்லுங்க? ஆசையா சாப்பிடுங்க. இன்னைக்கு இதுதானா அப்படின்னு முறுமுறுக்காம அது கொடுத்தது ஆசையா சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கான பரலோகத்தின் வாசல் திறக்கும். அடுத்து கடைசி ஒரு வாசல், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே ஒரு மனுஷனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதோட முடிச்சு 7வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2வது வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். ஆமென். இங்கே அந்த பிறவி சப்பானி எங்க உட்கார்ந்தானா? தேவாலய வாசலில் அமர்ந்தான். உங்கள் தலையெழுத்தே மாறணும்னா, உங்க வாழ்க்கையின் எல்லாமே மாறணும்னா, நீங்க கடைசியா வர வேண்டிய ஒரே ஒரு வாசல் தான்.
தேவாலயத்தின் வாசல். அவன் பிறவி சப்பானி. அவனை ஒரு நாளும் வாழ்விலே மாற்றத்தை வராது என்று உலகம் தீர்மானித்து அவனை கொண்டு வந்து வைத்த தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே கர்த்தர் ஒரு நாள் அவனை சந்தித்தார். அவன் வாழ்வை மாற்றினார். அவன் துள்ளி குதித்து தேவ சமூகத்திலே ஓடி நின்று அவரை துதிக்க ஆரம்பித்தான். வாசிங்க தொடர்ந்து 3-4 வசனம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். எப்ப நீங்க தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அப்பதான் உங்களுடைய அற்புதம் பூரணப்படும். அப்பதான் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்றுகிறதா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க 7 வாசல்களை பார்த்தோம். 7 வாசல் ரொம்ப சுருக்க முடிச்சிட்டான். முதலாவது வாசல் என்ன சொல்லுங்க? கூடார வாசல். என்ன கொண்டு வந்துச்சு? ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. 2வது நியாய தீர்ப்பு வாசல். என்ன கிடைச்சு? நியாயம் கிடைச்சிச்சு. 3வது வாசல் என்ன வாசல்? ஒளிமுக வாசல். என்ன கிடைச்சு? சத்துருக்களை அழித்து போட்டார். 4வது வாசல் என்ன வாசல்? பட்டண வாசல். பட்டண வாசல் என்ன இருந்துச்சு? புத்தியில ஸ்திரீ கிடைச்சிச்சு. நான் ஊர் கூட போய்தான் மனைவியை தேடி கண்டுபிடிக்கணும். கத்தனால 5வது வாசல் என்னது? அரண்மனை வாசல் இருந்தா என்ன கிடைக்குது? மேன்மை கிடைத்தது. 6வது வாசல் என்னச்சு? ஐஸ்வர்ய வாசல், பரலோகம் கிடைச்சிச்சு. 7வது வாசல் தேவாலய வாசலில் இருந்தான். தேவன் அவன் தலையெழுத்தை மாற்றினார். எழுந்திருப்போமா? யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? இப்ப நீங்க எந்த வாசல்ல இருக்கிறீங்க? ஆமென். என் தலையெழுத்தை மாற்ற போகிற தேவாலய வாசலில் நான் வந்து நிற்கிறேன். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே